டேய் என்னடா சீரியல் இதெல்லாம், இதுக்கு எங்கள் பாக்கியலட்சுமியே தேவலாமே அப்படின்னு சொல்கிற 3 வடக்கு சீரியலை வாங்க பருக்கலாம். இது பார்ட் 1. இதில் ஃபஸ்ட்டு நம்ம நாகினி சீரியல் தான். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணை வந்து ஒரு பாம்பு வந்து முழுங்கிரும். முழுங்கினதுக்கப்புறமும் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அது கூட இங்கே பெரிய மேட்ரு இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வருவாள். அந்த பொண்ணு வந்து என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாம்பு வயிற்றுக்குள்ளே இருந்து தட்டிக்கிட்டு இருப்பாள். இதை கேட்டது கூட பரவாயில்ல, என்னமோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அந்த பொண்ணு என்னன்னா அந்த பாம்புக்கு கல்லை தூக்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பா. இதுவும் இங்கே கணக்கு இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடக்கும் பாருங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லி எல்லாம் அந்த பாம்பு சாப்பிட்டதுனால அந்த கல்லி எல்லாம் அதோட வயிற்றுக்குள்ளே போயிடும். வயிற்றுக்குள்ளே போனோடனே இந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னா, கல்லை உரசி நெருப்புக்கு வர வச்சு இந்த பாம்பை வந்து கக்கி வெளில வந்துடுவாளாம். எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை, இவ எப்படி மேக்கப் கூட கலையாமல் வந்திருக்கா. ரெண்டாவது, ஒரு குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு பொண்ணு வந்து மாடியிலேருந்து தெரியாமல் தவறி விழுந்துருவா. அவளும் விழுந்துக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி நேற்று இல்லை, வருஷ கணக்காக விழுந்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் கழித்து அந்த புருஷன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஐயோ இது ஏன் பொண்டாட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாடியிலேருந்து கீழே குதித்து ஒரு பட்டத்தையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணை காப்பாற்றுவான். ஆனால் அங்கே பட்டத்தை விடுறது வந்து மாஞ்சா கயிறு இல்லை, என்னமோ துணி காய போடுற கொடிக்கயிறு மாதிரி இருக்குது. மூணாவது, இந்த சீரியலில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக இந்த வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பிரியாணி குண்டானில் தூக்கி நிறையா ஃபோனை போடுறான். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த சாப்பாடை எடுக்கலான்னு எல்லாரும் வந்தால் அந்த இடம் அப்படியே வெடிக்குது. இதை மட்டும் பாகிஸ்தான்கிட்ட சொல்லிடாதீங்கடா, அப்புறம் சைனாட்டிலேருந்து ஃபோன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கே வெடிக்க வச்சுருவாங்க.